இசையறிந்தோன் குழல் எடுத்தால் இசை பிறக்கும், திசையறிந்தோன் படகெடுத்தால் தேசம் தோன்றும், திடமுடையோன் படையெடுத்தால் பகைமை வீழும், அறிவுடையோன் ஏடொன்றை அறிவின் கன்று அவ்வழியே தமிழ் செய்தி வந்ததென்று திடமுடையோன் கைகளிலே திகழ்ந்து நின்று தேனமுற தமிழோசை வாழ்க நன்றுவார் கண்ணதாசனையா. நீங்க ஒரு ஃப்ளூட் எடுத்து வாசிச்சீங்கன்னா இசைதானே பிறக்கும். கரெக்டா? ஃப்ளூட் எடுத்து வாசிக்கிறவனுக்கு வேற எதுவும் தோன்றாதுல்ல. அதே மாதிரிதாங்க இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க நல்லதுதான் பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் நமக்கு நல்லதுதான் பண்ணுமே தவிர, அப்ப யார் இந்த வழிபாட்டு முறைகளுக்குள்ள போறாங்க தெரியுமா? நான் கெடுதலா பண்ணுவேன். ஆனா எனக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறான்ல. அவன் தான் இதுக்குள்ள போறது. கரெக்ட்டா? அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஜோசியர்கிட்டயோ, அல்லது அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு பரிகாரங்களோக்கோ, இந்த பரிகாரங்கள்னா என்னப்பான்னா, பரிகார ஸ்தலம்னு ஒண்ணு வச்சுருவோமா? ஆமா. பரிகாரங்களுக்கு போறோன்றோமா? காரம்னா செயல். பரிகாரம்னா என்னப்பான்னா, ரிவர்ஸ் ப்ராசஸ். இப்ப நீங்க மழையில நனையிறீங்க, காய்ச்சல் வருது. ரிவர்ஸ் ப்ராசஸ் என்ன? கசாயம் குடிக்கிறது. கசாயம் குடிக்கிறது. கரெக்ட்டா? நான் மழையில நனைஞ்சேன், காய்ச்சல் வந்துருச்சு. சனி பகவானுக்கு விளக்கேத்துனா சரியா போயிடுமா? ஆவாதுல்ல. நீங்க அயோக்கியத்தனமா பண்ணிட்டு வந்தோம்னா, அதுக்கு ரிவர்ஸ் ப்ராசஸ் என்ன? நல்ல விஷயமா பண்றது தான் ரிவர்ஸ் ப்ராசஸ். பரிகாரங்கள்ன்ற பேர்ல ஏதோ ஒண்ண பண்ணி, அந்த நேரத்துக்கு டெம்பரரியா நமக்கு ஒரு பண்ணிட்டோம்ப்பா! அப்படின்ற ஒரு நிறைவு கிடைக்குதுல்ல. அந்த நேரத்துக்கு ஒரு நிறைவு கிடைக்குதுல்ல. இந்த சந்திரமுகி படத்துல ஒரு டயலாக் வரும். காய்ச்ச வந்து மாத்திரை சாப்பிட்டா 1 வாரத்துல குணமாகும். இல்லைன்னா 7 நாள்ல குணமாகும்னுவாரு. அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணிடுறாங்கன்னா, கல்யாணம் ஆகலையா? இந்த ஊருக்கு போயி இவ்வளவு ஹோமங்கள் பண்ணுன்றாங்க. சரி பண்ணிட்டாங்க. அப்படியும் கல்யாணம் ஆகல. ஹோமத்துக்கு காசு யார் குடுப்பா? அ ஆ இப்ப இது வந்து ஒரு பெரிய கமர்ஷியலாக மாறிட்டு இருக்கு.